ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மார்ச் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஏற்கனவே அர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அர்ஜித சேவா டைரக்ட் தர்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் மாதத்துக்கான அங்க பிரதட்சணம், அதுக்கப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன், அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இவங்களுக்கான கோட்டா, இதுக்கான டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் ஓப்பன் ஆகும். அங்க பிரதட்சணம் வந்து காலையில் 10 மணிக்கும், விஐபி பிரேக் தர்ஷன் காலையில் 11 மணிக்கும், சீனியர் சிட்டிசன் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கான கோட்டா மத்தியானம் 3 மணிக்கும் ஓப்பன் ஆகுங்க. ஒரு மாதமும் 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இந்த மாதம் டிசம்பர் மாதம் மார்ச் மாதத்துக்கான கோட்டா காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் கோட்டா ஓப்பன் ஆகுது. இந்த அங்க பிரதட்சணம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாளைக்கு 750 பேர் வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. இது ஆன்லைன் மட்டும்தான், இது ஆஃப்லைனில் கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான். அங்கே ஆஃப்லைனில் போய் டேரெக்டாக புக் பண்ணுற பேச்சு இதில் கிடையாது. இது வந்து 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது முடிஞ்சிருங்க. ஏன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. இது 100% ஃப்ரீ டிக்கெட்டு, பேமெண்ட்டே இதில் கிடையாது. அதனால் 5 நிமிஷத்துக்குள்ளார இது புக்கிங் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2 பேர் வரைக்கும் இதில் புக் பண்ண முடியும். நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு தான் இதில் லாகின் பண்ணி இதை புக் பண்ண முடியும். இல்லை டிடிடியோட அஃபிஷியல் ஆப் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபோன் நம்பர் லாகின் கேட்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போதே ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வாங்கிடுவாங்க. அதனால் ஒரு தடவை புக் பண்ணும்போது இதில் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் உங்கள் பேர், ஆதார் நம்பர் போட்டு இதில் புக் பண்ணிக்கலாம். தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா உடனே புக் ஆகிடுங்க. 2 நிமிஷத்தில் புக் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் போகிறதுக்குள்ளார கண்டிப்பாக இது புக் ஆகிடும். 5 நிமிஷம் மேக்ஸிமம் டைம் 5 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார இது ஃபுல்லாகவே புக் ஆகிடுது. இந்த தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராத்திரி 1 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 300 டிக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு உங்களை வர சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஈரத்துணியோடு போகணுங்க. குளிச்சுட்டு ஈரத்துணியோடு அங்கே போகணும். அதுதான் அவங்க போடுற அங்க பிரதட்சணம் பண்ணுறதுக்கு அவங்க போடுற ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான். ஈரத்துணியோடு போகணும். கையோடு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் அந்த டிக்கெட் பிரிண்ட் அவுட் இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜிப்லா கவர் மாதிரி கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு எல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால ஒரு ஜிப்லா கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு கூட ஈரத்துணியோடு நீங்கள் அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே புஷ்கரணியில் குளிக்கலாம். இல்லை புஷ்கரணிக்கு மேலே உள்ள பாத்ரூம்ஸ் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த 300 டிக்கெட் கவுண்டர் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே உள்ளே விடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது, அங்கே கூட குளிச்சுட்டு உடனே நீங்கள் போயிடலாம். 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 1 மணி 12:50 1 மணிக்கு வர சொல்லுவாங்க. 250 பேர் எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. கரெக்டாக 1 மணிக்கு உள்ளே விட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 1:30 1:45 வரைக்கும் வந்தால் கூட அலோவ் பண்ணுறாங்க. லேட் ஆகிட்டா கூட அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணிவிட்டு கொண்டு போய் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1 தான் உட்கார வைக்கிறாங்க. 2:30 மணி வரைக்கும் அங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். 1:30 மணிக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2:30 மணிக்கு உங்களுக்கு திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைனில் போயிட்டு நேராக கோயில் கோபுர வாசலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு சுப்ரபாத பாராயணம் ஆரம்பித்த உடனே உங்களை அங்க பிரதட்சணம் பண்ண அனுப்பிடுவாங்க. முதல்ல லேடிஸ் அனுப்புவாங்க. அவங்க பாதி தூரம் பண்ண பிறகு அடுத்து ஜென்ஸ் அனுப்புவாங்க. தொடர்ந்து 1 by 1 எல்லோரும் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரதுக்கு ஒரு 1/2 hour அதிகபட்சமாக ஆகும். சுப்ரபாத பாராயணம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே நம்ம அங்க பிரதட்சணம் பண்ண வேண்டியதான். அதில் அது முடிச்சுட்டு திரும்பவும் வெளியில் வந்து துஜஸ்தம்பம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சுப்ரபாத பாராயணம் முடிஞ்சு அந்த பக்தர்கள்லாம் வெளில வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தோமால சேவைக்கான மாலைகள்லாம் உள்ளே போகும். அதற்கு கலந்துக்கக்கூடிய பக்தர்களும் உள்ளே போவாங்க. அவங்களும் உள்ளே போய் செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறம் அங்க பிரதட்சணம் பண்ண பக்தர்களை திறந்து விடுவாங்க. போய் நம்ம சாமி பார்த்துட்டு வெளில வரலாங்க. லேடிஸ் முதல்ல போய் பார்க்கும்போது யாரும் கூட்டம் அதிகமாக இருக்காது, நார்மலாக போய் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸ் போகும்போது ஏற்கனவே இப்போ வெளியில் காத்திருக்கிற ஃப்ரீ தர்ஷன் பக்தர்கள் அவங்களாம் வந்துடுவாங்க. அவங்களையும் சேர்த்து இந்த தரிசனத்தோடு சேர்த்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துடலாங்க. அதிகபட்சமாக ஒரு 4 மணி வரைக்கும் ஆகலாம். அதுக்கு 4 மணிக்கு மேலே வேலை இருக்காது. இதில் ஈரத்துணியோடு போகணும் அப்படிங்கிறது அங்க பிரதட்சணம் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு கண்டிஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ டிக்கெட்டு, அதனால் ஒரு 3 நிமிஷத்தில் புக் ஆகிடும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் இந்த அங்க பிரதட்சண சேவை கிடையாதுங்க. மற்ற எல்லா நாட்களும் உண்டு. வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த சேவை வந்து பங்கேற்க முடியாது. அதுக்கடுத்தது விஐபி பிரேக் தர்ஷன். இந்த டிக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் 10,000 டொனேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டொனேஷன் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதில் போய் நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணலாம். ஒரே நாள்லேயும் நீங்கள் பண்ணிவிட்டு கையோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வச்சுக்கிட்டு தர்ஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் சேர்த்தே புக் பண்ண முடியும். இதுக்கு தனி அக்காமடேஷன் வந்து அந்த அக்காமடேஷனில் வராது. இதுக்காக தனியாக அக்காமடேஷன் இந்த புக்கிங் வரும்போதே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அக்காமடேஷன் கையோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் 10,000 பணம் கட்டிடலாம். உங்களுடைய முக்கியமான ஒரு நாட்கள், பிறந்த நாள் இல்லைன்னா வெட்டிங் டே, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் இருந்ததுன்னா அந்த நாட்களில் நீங்கள் 10,000 சுவாமிக்கு டொனேஷன் பண்ணுறதுனா
டொனேஷன் பண்ணிக்கலாம். நபருக்கு 10,000 மினிமம். அதை பண்ணோம்னா தரிசனத்துக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் 4-5 பேர் இருக்கீங்கன்னா, 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் 40,000 தனித்தனியாக அவங்கவுங்க பேரில் 10,000 பணம் கட்டுங்க. அந்த 4 பேருக்கும் தனித்தனியாக விஐபி பிரேக் தர்ஷன் கிடைக்கும். சேவைக்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச். இந்த சேவை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் 3 மாதம் முன்னாடி ஓப்பன் ஆகிடும். ஆஃப்லைனில் டேரெக்டாக நீங்கள் போய் முதல் நாள் சாயங்காலமோ இல்லை அடுத்த நாள் காலையில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அந்த சேவைக்கு. இந்த சேவையோட சுவாமி தரிசன டைம் பார்த்தீங்கன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தாங்க டைமிங் இது. காலையில் 6 மணிலேருந்து காலையில் 9 மணி. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளார அந்த பிகினிங் பிரேக் தர்ஷனில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அந்த நேரத்தில் மற்ற பக்தர்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க. பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிட்டு இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் விடுறவங்களை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. அதனால் கூட்டமே இருக்காதுங்க. நேராக நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வரலாம். நார்மலாக வந்து கருடாழ்வார் மண்டபத்தோடு திருப்பி விடுவாங்க. இந்த தர்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அதை தாண்டி உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஸ்தபன மண்டபம் தாண்டி அதுக்கடுத்தது சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு அவரோட பெருமாளோட குலசேகர படின்னு அவருடைய முதல் படி இருக்கும். அந்த படி வரைக்கும் போயிட்டு ஆஜானு பாகவாக இருக்கிற பெருமாளை மிக அருகில் போய் தரிசனம் பண்ணலாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் இந்த சேவையில் கிடைக்கும். 10,000 டிக்கெட் கொடுத்தாலும் அதற்கான ஒர்த்தான ஒரு சேவைங்க அது. அதனால் இதுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி சேவைகளில் கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் நிதானமாக சாமி பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வழி இது. அதுமாதிரி அங்கே வந்து ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நமக்காக ஆரத்தி எடுப்பாங்க. அங்கே சுவாமிக்கு ஆரத்தி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து தீர்த்தம், ஜடாயி எல்லாமே கிடைக்கும். அதையும் முடிச்சுட்டு வெளியில் வரலாம். ரொம்ப அருமையான ஒரு தரிசனம் இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் கிடைக்கும். இதில் ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ரோட்டில் ஜேஇஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த அவரோட ஆஃபீஸ் அங்கே இருக்குது. நீங்கள் 300 சிறப்பு தரிசனம் ரோடு போய் அதே ரோட்டில் கடைசியில் போனீங்கன்னா அந்த ரிங் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும். ஸ்ரீவாரிமெட்டு அந்த ரோடெலாம் இருக்குது பாருங்கள். அந்த ரோடு ஜாயின் பண்ணுற இடத்துல தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. யாரை கேட்டாலும் டிடிடி ஆஃபீஷியல்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிக்கெட் வாங்கிக்கிட்டு இந்த தரிசனத்துக்கு போகலாம். 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 500 பணம் கட்டணுங்க. அதுக்கப்புறம் அக்காமடேஷன் வேணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் 1000 பணம் கட்டணும். ஆன்லைன்லேயும் அப்படி தான் 10,000 டொனேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் வேணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் 1000 பணம் கட்டணும். எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக முடிச்சிடுங்க. எப்போ நீங்கள் தரிசனம் புக் பண்ணீங்களோ அப்போயே நீங்கள் அக்காமடேஷன் சேர்த்து எடுத்துருங்க. தனியாக அக்காமடேஷன் எடுக்க முடியாது. என்றைக்கு டேட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கையோடு எடுத்துருங்க. அதை இந்த விஐபி பிரேக் தர்ஷன் மார்ச் மாதத்துக்கான கோட்டா டிசம்பர் 23 காலைல 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதில் எப்படின்னா நீங்கள் டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சு நெக்ஸ்ட்டு 1 இயர்க்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதி இதில் இருக்குது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் இல்லைன்னா ஒரு வெட்டிங் டே, திருமண நாள், இந்த நாட்களில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பணம் டொனேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு 1 இயர்க்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், அப்புறம் சில நோய்களுக்கான பேஷண்ட்ஸ், இந்த பேஷண்ட்ஸ் 3 பேருக்கும் உள்ள இந்த கோட்டா, அதுவும் மார்ச் மாதத்துக்கான கோட்டா டிசம்பர் 23 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இந்த கோட்டா. சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கணும். எபோவ் 65, 65 வயசு அவங்களுக்கு பூர்த்தி ஆகிருக்கணுங்க. அப்போ தான் அந்த சீனியர் சிட்டிசன் இதில் கலந்துக்க முடியும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகிறாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக 2 பேரை கூட அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு வந்து மினிமம் 50 வயசு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனு. அவங்களுக்கு 1-2 வயசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது அவங்களுக்கு 50 வயசுன்னு போட்டு நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அவங்க வந்து ரத்த சம்மந்தமான ஆளாக இருக்கணும். அதுதான் அவங்க ரொம்ப இதாக கேட்குறாங்க. அண்ணன், தம்பி, இல்லை மருமகன், இல்லை மருமகள், அந்த மாதிரி மகன், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சொல்லல, அவங்க ரத்த சொந்தத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஏஜ் ஓரளவு இருக்கணும். 50 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த நெருக்கத்தில் இருந்தால் கூட அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு, ரொம்ப சின்னவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பௌஸ் கூட வராங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ரொம்ப கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போகலாம். பட் எடுத்துகிட்டு அங்கே சாமி தரிசனத்துக்கு போகும்போது உங்கள் கூட வர்றவங்க அவங்களோட ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போகணுங்க. அதையும் பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. 2 பேர் போனால் 2 பேரும் தனித்தனியாக 2 பேரும் அழைச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இதில் இருக்குது. இதோட தரிசன டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும். 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. கோயிலோட தெற்கு மட விழாங்க இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல திருமலை நம்பி சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது. சன்னதிக்கு பக்கத்தில் தான் இதோட வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கவுண்டர்ஸ் இருக்குது. அங்கே தான் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 1 மணிலேருந்து 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திறந்து விடுவாங்க. இந்த 2:30லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்தை நிப்பாட்டிடுவாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. இவங்களை மட்டும் தான் தனியாக விடுவாங்க. எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வரதுக்கான அருமையான ஒரு வழிங்க இது. இந்த மாதிரி சேவையில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் இந்த சேவையை புக் பண்ணி போயிட்டு வாங்க. உங்களுக்கு கூட ஒரு உதவியாளரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு இதில் வழி இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் இருக்கணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை அவங்க கையில் எடுத்துகிட்டு வச்சுருக்கணும்.
இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது இவங்க வந்து ஆதார் கார்டு அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் அப்படி தான். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் விசிட்டிங் கார்டு சைஸுக்கு கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அது வந்து ஃபோட்டோவில் எடுத்து வச்சுங்க. செல்ஃபோனில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்லோட் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இது வந்து தர்ஷன் புக் பண்ண முடியும். இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இந்த கோட்டாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்டுங்க இது வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. 100% ஃப்ரீ டிக்கெட்டு. அதனால் ஓரளவு சீக்கிரமாக புக் ஆகிடும். பட் தகுதி உள்ளவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த 90 நாளைக்கு மறுபடியும் நீங்கள் இந்த சேவாவில் கலந்துக்க முடியாது. நிறைய பக்தர்கள் இதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால இதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் இதில் பண்ணுறாங்க, ஆஃப்லைனும் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இது வந்து 90 நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்கள் சாமி பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணி சாமி பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கிங் டேட் முடிஞ்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இதை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பண்ணின நாள்லேருந்து 90 நாள் கழிச்சு தான் நீங்கள் புக்கிங் எடுக்கும். அது வரைக்கும் புக்கிங் எடுக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதம் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட அது ஆன பிறகு தான் மறுபடியும் நீங்கள் இதே சேவையில் கலந்துக்க முடியும். வேறு சேவையில் நீங்கள் பார்க்கலாம். ஆர்ஜித சேவா இல்லை 300 ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி சேவைகளை நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேவையில் கலந்துக்கணும்னா மறுபடியும் நீங்கள் 90 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம், அப்புறம் திருப்பதி திருமலை 2க்கும் உள்ள அக்காமடேஷன்ஸ் இதெல்லாமும் டிக்கெட்டில் அறிவிச்சிட்டாங்க. அதற்கான டீட்டெயில்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.